ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பைனரி சர்ச் இட்ரேட்டிவ் சொல்யூஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ போன வீடியோலேயே ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், அதோட லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். பட் த கோர் கான்செப்ட் வந்து சேம் தான். ஸோ எப்படி அது சர்ச் பண்ணுவோம் அதே மெத்தட் தான், பட் நம்ம எழுதுகிற ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாறும். ஸோ ரிகர்சிவ் சொல்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, இட்ஸ் கோயிங் டு பி லைக் ரிகர்சிவ் கால்ஸ் டு த சேம் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கு, இந்த மெத்தடுக்கே சேம் ரிகர்சிவ் கால்ஸ் நடக்கும். இது உள்ள வர இன்புட்ஸையே நம்ம இந்த மெத்தட்குள்ளேருந்தே நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ரேட்டிவில் வந்து நம்ம அவுட் சைட்லேருந்து பாஸ் பண்ணோம். நம்பர்ஸும் அரேயும் டார்கெட்டும் அப்புறம் லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணி இதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் பவுண்டரி நம்ம சொன்னோம். ஆனால் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இங்கே வர கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது இங்கே நான் வேற டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன், லோ அண்ட் ஹைன்ட்டு, பட் த சேம் எசன்ஸ் இஸ் சேம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் லோ அண்ட் ஹையை வந்து நம்ம இங்கே உள்ளே இருந்தே பாஸ் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன். அந்த மிட் நம்பர் வந்து டார்கெட்டை விட கிரேட்டராக இருக்கா ஸ்மாலராக இருக்கான்னு பார்த்து. ஸோ ரிகர்சிவ் சொல்யூஷன் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து அது எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இட்ரேட்டிவ் சொல்யூஷன் மாதிரி கொஞ்சம் வேகாக இல்லாமல் ரொம்ப ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அந்த சொல்யூஷனை டிரைவ் பண்ணிடலாம். பட் இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்கசிட் என்னென்னா, ரெக்கர்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் எழுத முடியும், இல்லைனா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. பட் நம்ம இந்த வீடியோவில் இது எப்படி எழுதி அதை எப்படி டீபக் பண்ணி அது எப்படி அந்த ரெக்கர்சிவ் கால் ஸ்டாக் ஒர்க் ஆகுது, ரெக்கர்சிவ் கால்ஸ் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி ஆரம்பிப்போம்னா பேஸ் கேஸ் பார்ப்போம். பேஸ் கேஸ் இஸ் அந்த அரேவோட லென்த் வந்து ஜீரோவாக இருந்தால் ரிட்டன் -1 அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வருவோம். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இங்கே நான் ஒரு சேஞ்சுக்காக இன்ட்னு எழுதியிருக்கேன். பிகாஸ் இது நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். இதை பூல்னு கூட வைக்கலாம், பூலியனாக கூட வைக்கலாம், இன்டீஜராக கூட வைக்கலாம். ஸோ லெட் மீ டேக் இன்ட். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஹை இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லோ. அதாவது இங்கே வர அந்த ஹை அண்ட் லோ அண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி மிட் கால்குலேட் பண்ணுறேன். மிட் கால்குலேட் பண்ணுறது யூஸ்வலாக நம்ம எழுதுகிற மாதிரி தான். ஹை மைனஸ் லோ பை 2, இவ்வளோ தான். இதான் மிட் கால்குலேட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இன்டெலிஜென்ஸில் அது சஜஸ்ட் பண்ணுது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் சே டேப் அண்ட் தென் ரிட்டர்ன் மிட், அதுவே சஜஸ்ட் பண்ணுது. அண்ட் தென் இப்போ நம்ம மெயின் கண்டிஷன், தட் இஸ் டார்கெட்டை விட கிரேட்டராக இருந்துச்சு மிட் வேல்யூ அப்படின்னா ரிட்டர்ன் ஸோ பைனரி சர்ச், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, ரிகர்சிவ். ஸோ இங்கே நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த மெத்தடுக்கு என்னென்ன இன்புட்ஸ் நம்ம அனுப்பிச்சோமோ அதே இதை கால் அனுப்ப போகிறோம் இந்த ரெக்கர்சிவ் கால்லேருந்து. ஸோ அரே nums low mid -1 target. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே நம்ம பாஸ் பண்ணுற அரே வந்து நம்ம மாற்றக்கூடாது, அதே தான் அனுப்பணும். அதே மாதிரியே லோ வேல்யூ வந்து ஏன் வந்து இருக்கிற லோ வேல்யூவை அனுப்புகிறோம்னா, மிட் வந்து கிரேட்டர் தேன் டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ நம்ம ஹையை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஹையோட பவுண்டரி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவே தவிர லோ அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது.
ஸோ அதனால தான் நம்ம லோவை அப்படியே அனுப்புகிறோம், ஹையை வந்து மிட் -1 மாற்றிடுறோம். ஸோ இந்த மிட் -1ங்கிறது தான் இங்கே ஹையாக பாஸ் ஆகும். அதே மாதிரியே டார்கெட் இஸ் சேம். அவ்வளோதான். ஸோ எல்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு இதை வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒருவேளை மிட்டு வந்து டார்கெட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா we are going to say mid +1 high. ஸோ அதான் சேம் கண்டிஷன் தான். நம்ம இப்போ ஒருவேளை இந்த 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 இதுலேருந்து ஸ்கிப் ஆச்சு, இந்த இஃப் பிளாக்லேருந்து ஸ்கிப் ஆச்சு, எல்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த பவுண்டரியை ஷார்ட் பண்ணிடுவோம். லைக் லோ வந்து மிட் +1 கன்சிடர் பண்ணிட்டு ஹையை வந்துட்டு ஹையாக வச்சுக்குவோம், அந்த டார்கெட் அனுப்பிடுவோம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க நடக்கிற விஷயம். ஸோ லெட் மீ ரன் திஸ். இங்கே நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் இதுதான் நம்ம அனுப்ப போகிற அரே 2 3 4 10 40. டார்கெட் வந்து 10 கண்டுபிடிக்கணும். நம்ம இது ரிகர்சிவ் காலில் நம்ம இங்கே என்னென்ன இன்புட் சொல்லியிருக்கோமோ அது எல்லாமே நாங்கள் டிஃபைன் பண்ணிட்டேன். நம்ஸ்ன்றது ஒரு அரே, அப்புறம் இங்கே லோன்றது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல் தான் ஆரம்பிப்போம். n-1ங்கிறது அந்த ஹை பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டோட்டல் லென்த் என்னவோ அதை தான் நம்ம இங்கே ஹைன்னு பாஸ் பண்ணுவோம். டார்கெட் வந்து 10ங்கிறத சொல்லிட்டோம். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லாமே வந்துடும், இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் காட்டுறேன். ப்ளஸ் இங்கே எல்லாத்தையும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு மிட் வந்து 2ன்னு கால்குலேட் ஆகிருக்கு, ஹை வந்து 4, நமக்கு டோட்டல் லென்த்து, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 0, தட் இஸ் லோ. ஸோ மிட் வந்து நமக்கு என்ன கால்குலேட் ஆகிருக்கு 2. நம்ஸ் ஆஃப் மிட் என்னதுன்னு பார்ப்போம். 0 1 2, தட் இஸ் 4. 4 இஸ் கிரேட்டர் தென் டார்கெட்டா? இல்லை. ஸோ 10 வந்து அதனால் இந்த பிளாக் ஸ்கிப் ஆகிட்டு இங்கே வருது. ஸோ ஆப்வியஸ்லி we are going to adjust the low to mid +1. அப்படின்னா என்னென்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் லோ 0வாக இருந்துச்சுல்ல, அதை வந்து நம்ம மிட் +1 அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் நமக்கு பவுண்ட்ரி வந்து த அதர் சைடுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இப்போ எப்படி நடக்கும்னு பாருங்கள். மறுபடியும் இந்த இடத்துல பாருங்க, 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து ரிகர்சிவ் கால் வந்து மறுபடியும் இதே மெத்தட் கால் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள், இன்புட்டை சேம் நம்பர்ஸ் தான் பாஸ் ஆகும். லோ வந்து 3 ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம இந்த மிட் +1 நம்ம லோவாக அனுப்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 0வாக இருந்துச்சு, இப்போ 3 ஆயிடுச்சு இந்த இடத்துல. இப்போ ஹை வந்து சேம் தான், 3 and 4 மட்டும்தான் இருக்கும். ஹையை நம்ம மாடிஃபை பண்ணல, டார்கெட்டு சேம் தான். இதுதான் ரிகர்சிவ் கால் ஒன்று நடந்துருச்சு. இப்போ மறுபடியும் அதே இது எக்ஸிக்யூட் ஆகும். மிட்டு மறுபடியும் கால்குலேட் ஆகுது. மிட்டு வந்து திஸ் டைம் இட் இஸ் 3. ஸோ நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நம்ஸ் ஆஃப் மிட் என்னென்னா 3, that is 10, and our target is 10. So it is returning the mid. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரிகர்சிவ்ல என்ன நடக்குதுன்னா, விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ரிகர்சிவ் கால்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆனது வந்து இந்த இடத்துல தான். நீங்கள் இஃப் யூ ரிமெம்பர், இங்கே வந்து மிட் +1 வந்து நம்ம அனுப்பிச்சோம், ஹை மாற்றி அனுப்பிச்சோம். ஸோ அதுலேருந்து அந்த பிளாக்லேருந்து வெளியில் வருது, வெளில வந்துட்டு டோட்டலாக வெளில வரும். இதுதான் ரிகர்ஷனுக்கும் இட்ரேட்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம என்ன பார்த்தோம்னா, ரிகர்ஷன் கால் எப்படி நடக்கும்னா, ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் இந்த லைனுக்கு வந்துச்சு, லைன் நம்பர் 67 வந்து நம்ம மறுபடியும் இதே மெத்தடை வந்து கால் பண்ண வச்சோம். ஸோ என்னாச்சுன்னா, அகைன் இந்த மெத்தடோட கால் இங்கே போச்சு, மறுபடியும் இதுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகி இங்கே வரும்போது நமக்கு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ லக்கிலி வி ஹேட் ஒன்லி ஒன் ரிகர்சிவ் கால். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த மிட்டு ரிட்டர்ன் ஆன பிறகும் கூட இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி பிளாக் வெளில வந்த பிறகு தான் ரிட்டர்ன் ஆகி டோட்டலாக வந்துச்சு நம்மளோட மெத்தட் கால் சீக்வன்ஸில். இப்போ நமக்கு மல்டிபிள் ரிகர்சிவ் கால்ஸ் நடக்குது அப்படின்னா இதுவே இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு கால் நடக்குது, அப்புறம் மறுபடியும் இங்கே பாஸ் பண்ணுறோம், ரெண்டாவது கால் இங்கே நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இதுலேருந்து வெளில வரும். ஸோ அது என்ன ஆர்டரில் போச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அப்படின்னு நடக்குதுன்னா இதே ஆர்டரில் தான் அது வெளில வரும். ஒருவேளை இங்கே சொல்யூஷன் ஃபவுண்ட் ஆயிடுச்சு, 6th வந்து சொல்யூஷன் ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 6th, 5th, 4th, 3rd, 2, 1 வந்துட்டு தான் அது வெளில வரும். பட் நம்ம கரெக்டான சொல்யூஷன் ரிட்டர்ன் ஆயிரும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கால் ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் ஆகும் இதே ஆர்டர்லேயே, ரிவர்ஸில் கம்ப்ளீட் ஆகும்.
ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது, இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ட்ரிக்கி. பட் இப்படி தான் ரிகர்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எழுதியிருக்க கோடு கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப க்ளீனாக இருக்கும். இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆர் இஃப் யூ நோ ஹவு திஸ் ஒர்க்ஸ். அதனால தான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் வந்து ஆம், கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஷின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ரிகர்சிவ் சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் ஆல்சோ. ஸோ நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துருவோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பிக் ஓ ஆஃப் லாக் என்ன தான் டைமு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து சேம் பிக் ஆஃப் லாக் என்ன. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ரிகர்சிவ் கால் ஸ்டாக்கை பொறுத்து அந்த ஸ்பேஸ் பாதி பாதியாக கட் ஆகும். நமக்கு எப்படி டைம் வந்து பாதி பாதியாக கட் ஆகிறதுனால லாகிரதமிக் இதில் ரெப்ரசன்ட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பாதி பாதியாக கட் ஆகும் ரிகர்சிவ் கால் டெப்த்தை பொறுத்து. அதனால இது லாக் என்ன. வேற இட்ரேட்டிவ் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அடிஷ்னல் ஸ்பேஸ் தேவைப்படாது, அதனால அது பிக் ஆஃப் 1. இது பாதி பாதியாக ஆஃபாக கட் ஆகிறதுனால இதுக்கு பிக் ஆஃப் லாக் என்ன. ஸோ எனி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. தேங்க்ஸ்.